எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். சித்ரா பௌர்ணமி அன்று மார்வாடிகளின் வழிபாடு. இந்த 3 பொருள்களை ஒன்றாக சேர்த்து செய்யுங்கள். கடன் இருக்காது, கடனே வராது, பணம் பெருகுவதை நீங்களே பார்க்கலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமின்னாலே மார்வாடிகளை நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் தெரியும்னா கூட ரொம்ப பிரசித்தமாக சிவன் கோவிலுக்கு ஒரு சொம்பு தண்ணீர், பித்தளை சொம்பு இல்லை செம்பு சொம்பு தான் அவங்க ரொம்ப பயன்படுத்துவாங்க. செம்பு எங்கெல்லாம் பயன்பாடு அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பணவளம் நன்றாக இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். அப்போ அந்த செம்பு சொம்பில் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணும், எச்சில் படாத தண்ணீராக இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்பு சொம்பு தண்ணி சொன்னீங்களா, அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு சிவன் கோவிலில் நாங்களே தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க கையாலேயே தண்ணீர் அபிஷேகம் பண்ணுவாங்க. சிலர் பால் எடுத்துகிட்டு போய் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த சித்திரை பௌர்ணமிக்கு. அதை விட இன்னொரு ரொம்ப பிரபலமான ஒரு விழா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை, திருவண்ணாமலை கிரிவலம். அந்த எப்பவுமே போகாதவங்க கூட இந்த திருவண்ணாமலை கிரிவலம் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தாலே ஒரு வருஷம் போன மாதிரி, 12 வருஷம் போன மாதிரி ஒரு ஐதீகம் வச்சுக்கோங்களேன். அதுவும் சித்திரை நிலவில் நீங்கள் வலம் வந்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு வசதி வாய்ப்பு கூடுறத கண்கூடாக பார்க்கலாம். நம்ம நிஜமாக சொல்கிறேங்க. இதை ஒருத்தரும் பின்பற்றி இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஆமாம்மா, நான் இந்த கிரிவலம் போனதுலேருந்து ரொம்ப நல்லா இருக்கிறேன் நான் அப்படின்னு போடுங்க. சித்திரை மாதம் 2வது பௌர்ணமி அப்படின்னாலே நிறைய பேருக்கு குலதெய்வம் ஞாபகம் வரும். இந்த குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் விளக்கும் ஏற்றலாம். அது நான் இன்னொரு வீடியோவாக கூட உங்களுக்கு நான் போடுறேன். இப்போதைக்கு இந்த 3 பொருள்களை நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேனே. அவங்க மார்வாடிகள் இந்த 3 பொருள்களை வச்சு ஐதீகமாக ஏதாவது செய்வாங்களா அப்படின்னா கண்டிப்பாக செய்வாங்க. நீங்கள் இதை பின்பற்றனா நம்ம இப்போ நல்ல விஷயத்தை பார்த்தானுங்க நம்ம பின்பற்ற போகிறோம். நம்ம ஒன்றும் கெட்டது அவங்கள பார்த்து பொறாமப்படலை, அவங்கள பார்த்து நம்ம வைத்தறிச்சல் படலை. அவங்க நல்லா இருக்காங்க, பணத்துக்காக இந்த வழிபாடு பண்ணுறாங்க, அந்த வழிபாடை நம்ம செய்ய போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை இல்லைங்களா? அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம ஒன்றும் மனசில் கஷ்டம்லாம் நம்ம ஒன்றும் பட போகிறதில்ல. சரிங்களா? அடுத்தது, இந்த 3 பொருள்களுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு. எப்படி பண்ணணும்? இப்போ ஒரு பூஜையை ஒரு மாதிரி பண்ணலாம். சித்ரா பௌர்ணமி மட்டும் இல்லாமல் எல்லா பௌர்ணமிக்குமே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். பௌர்ணமிக்கு பூஜை பண்ணுறவங்க உங்ககிட்ட வெளியில் சொல்லவே மாட்டாங்க. அந்த நிலவு வந்த உடனே 7 மணிக்கா 6 மணிக்கு நிலவு புறப்பட்டுரும். அந்த நிலா வெளிச்சத்தில் சில பேர் மொட்டை மாடியில் உட்காந்து அந்த பூஜையை பண்ணுவாங்க. சில பேர் பூஜை அறையில் உட்காந்து குத்து விளக்கு, முக்கியமாக அதுக்கு குத்து விளக்கு வேண்டும். குத்து விளக்கு என்கிட்ட இல்லைம்மா, நான் சின்னதாக ஒரு மண்ணகல் விளக்கு தான் வச்சுருக்கேன், அதில் நான் ஏற்றலாமா? தாராளமாக ஏற்றுங்க. 1 ஸ்பூன் நெய்யாவது விட்டு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் மங்களகரம் கூடுறத கண்கூடாக பார்க்கலாம். மகாலட்சுமியின் அம்சம் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம எல்லா பௌர்ணமிக்கும் இதே மாதிரி நம்ம பூஜை பண்ண என்ன ஆகும்? எல்லோரும் அந்த நல்ல ஒரு வசதி வாய்ப்பு உண்டாகும். அதே மாதிரி இந்த மார்வாடிகளையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு இந்தி சீரியல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். சிகப்பு கலர் உடை உடுத்திக்கிட்டு கணவரை நிற்க வச்சு சல்லடை வச்சுருப்பாங்க. அதுக்குன்னே அவங்க அழகாக வெள்ளியிலலாம் கூட நிறைய பேர் வச்சுருப்பாங்க. சல்லடை வச்சு சல்லடையில் பார்ப்பாங்க அவருடைய கணவரை. அது ஒரு ஐதீகம். தீர்க்க சுமங்கலியாக அவங்க இருக்கணுன்றதுக்காக அதை பின்பற்றுவாங்க. அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலவை தரிசியுங்க. நாளை அந்த சித்ரா பௌர்ணமி தினம் அன்னைக்கு எல்லாருமே ஆற்றங்கரையோரம் போயிட்டு சாப்பாடு சாப்பிட்றது, கடற்கரை, நம்மளுக்கு ஆற்று இல்லை கடல் இருக்குதுன்னா கடற்கரையோரம் போயிட்டு கட்டு சாதம், புளி சாதம், லெமன் சாதம் இதெல்லாம் செஞ்சுன்னு போயிட்டு நம்ம அங்கே உட்காந்து சாப்பிட்றது வழக்கமாக வச்சுருப்போம். எதுக்காக? அது நிலா வெளிச்சம் நம்ம மேலே நல்லா படணும், நம்ம வசதி வாய்ப்போடு நன்றாக இருக்கணும். நிலான்னா சந்திரன் ஆதிக்கம் நமக்கு அதிகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு விழா. நம்மளுக்கு இந்த இரவு நேரத்தில் நிலா வெளிச்சத்தில் போய் சாப்பாடு சாப்பிட்டு சொந்தக்காரவங்க எல்லாம் ஒன்றாக கூடி மகிழ்ந்து எல்லாரும் ஒன்றா பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இந்த சித்ரா பௌர்ணமி அந்த கட்டு சாதம் வண்டி கட்டிலாம் போகிறவங்களாம் இருக்கிறாங்க. சரி, அது ஒரு விதம்.
அடுத்தது இன்னொரு விஷயம், நம்மளுக்கு இப்போ ஒரு 7 மணி போலவே நம்மளுக்கு பௌர்ணமி நிலா கிளம்ப ஆரம்பிச்சிரும். அப்போ நிலாவை பார்த்து கையில் இந்த பொருளை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அது என்ன பொருள் பார்த்திங்கன்னா, முதல்ல ₹1 நாணயம். எப்பயுமே பணம் பணத்தை இழுக்கும். ₹101 கூட வச்சுக்கோங்க கையில், இல்லை ₹501 வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பெரிய தொகையாக வச்சோம்னா பெரிய தொகையாக நமக்கு இழுத்து கொண்டு வரும். அப்போ அந்த ₹501 கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்பவுமே ₹1 நாணயம் என்பது நம்மளுக்கு அது பன்மடங்காக பெருகக்கூடியது. அப்போ ₹501 கையில் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வசம்பு, பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க, அந்த வசம்பை கையில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய்க்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். உள்ளங்கையில் 2 கையிலையும் படுற மாதிரி வச்சுக்கோங்க. யாருக்கும் தெரியணும்லாம் அவசியம் இல்லை, இல்லை யாராவது பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் ரோட்டில் நின்னால் தான் எனக்கு நிலா தெரியுமா? நில்லுங்க, தவறே கிடையாது. நிலா வெளிச்சம் உங்கள் மேலே ஒரு மணி நேரமாவது நம்ம மேலே படட்டும். கையில் உள்ளங்கையில் காசு, அதுக்கு கூட நான் சொன்ன மாதிரி ஒரு வசம்பு, ஒரு ஜாதிக்காய், இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் அது கூட கொஞ்சம் ஜவ்வாது போட்டுக்கிட்டால் அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். இதை நீங்கள் நிலவை பார்த்து சந்திரனை பார்த்து வணங்கணும். கையை நல்லா நம்ம திறந்து கையில் காட்டும் பொழுது அந்த சந்திரனோட பவர் ஃபுல்லாக அந்த காசு மேலேயும் அந்த வசம்பு மேலே, வசம்புனாலே வசியத்தன்மை வாய்ந்தது. எதையாக இருந்தாலும் வசியம் பண்ணும். இப்போ நம்ம பணத்துக்கு கூட வசம்பை வைக்கிறோம், அதுக்கப்புறம் அது கூட ஜாதிக்காயை சேர்த்து வைக்கிறோம். அவங்கள பார்த்திங்கன்னா இந்த புடவை இருக்கு இல்லைங்களா, அதில் முடிச்சு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த முடிச்சில் இது இருக்கும். ஜாதிக்காய் கண்டிப்பாக அவங்களுடைய புடவை முடிச்சில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த வசம்பு என்பதும் நல்ல ஒரு வசிய சக்தி செய்யப்பட்டது. அது வசிய சக்திக்கு அந்த வசம்பை பயன்படுத்துவாங்க. அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதை கையில் வச்சு வேண்டிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீட்டு பணம் வைக்கிற இடத்துல இதை நீங்கள் வசம்பு, ஜாதிக்காய், அடுத்தது அந்த ₹501 பணம். நீங்கள் ₹1 நாணயம் வச்சு கும்பிட்டாலும் அது உங்கள் இஷ்டம். நான் சொல்கிறது ₹501. எது ஒன்றுமே பெருசாகவே நம்ம நினைப்போம். ஏன் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்காது, என்கிட்ட வராது அப்படின்ற வார்த்தையை விட்டுடுவோம். எனக்கு வரும், எனக்கு காசு வரும், எனக்கு சம்பளம் இவ்வளோ உயரப்போகுது அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க. அந்த சந்திரனை பார்த்து நம்ம வணங்கி இந்த கேட்கும் பொழுது நீங்கள் என்ன கேட்டாலும், எனக்கு கடன் தான் பிரச்சனை, என் கடனை அடைச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன்கிட்ட நம்ம வேண்டும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கடன் அடையும். கடனே வராது. பௌர்ணமி பூஜை செய்கிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் இருக்காது அவங்களுக்கு. கடன் இல்லாத வாழ்க்கை வாழறன்னுவாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தெரியுங்களா அது? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை. வட்டி கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும்னு நைட்டில் பட்டா தூக்கம் வரலை அப்படின்றத விடவே இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் சித்திரா பௌர்ணமிக்கு இன்னுமே நிறைய வழிபாடு இருக்குது. குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடு இருக்குது. அதை கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். நிறைய பிள்ளைங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, எனக்கு சித்திரா பௌர்ணமிக்கு என்ன மாதிரி செய்யலாமா? ஏன்னா பௌர்ணமின்றது ரொம்ப பிரசித்தமான, சித்திரா பௌர்ணமின்றது ரொம்ப பிரசித்தமானது. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வருது. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இதை செய்யும் போது கண்டிப்பாக கடன் அடையும். கண்டிப்பாக கடன் அடைஞ்சி பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.